சுசித்ரா என்ன வந்து வைரமுத்து அவர்கள் தனிப்பட்ட முறையில் அவர் வீட்டுக்கு அழைத்தார். நான் பாட்டியோட போனேன். பாட்டியை பார்த்தோன்னே மிரண்டு போய் என்ன பேசுறதுன்னு தெரியாம ஒரு பரிசு கொடுக்கலான்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேண்டின் ஷாம்பு பாட்டில் கொடுத்தது வைரலாக இருக்குது. இவங்களை அவர் வந்து நிஜமாவே பாராட்ட அடைச்சிருக்கலாம். இவங்க சாதாரணமாக போன இடத்துல சும்மா கூட ஒரு ஏன்னா அவர் ஏஜ் இவங்க ஏஜ் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு தலையில் கையை வச்சா கூட அவங்களுக்கு தப்பா தெரியும் இன்னைக்கு. ஏன்னா ஆஃப்டர் சின்மை குற்றச்சாட்டுக்கு பிறகு ஒருவேளை இதுக்காக பண்ணியிருப்பாரோ நம்ம தலையில் ஒரு கையை வச்சதுக்கு அடங்கி சின்மை சொன்னதில் நிறைய உண்மை இருக்கலாம். அதை அவங்க இட்டுக்கட்டி கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து அன்னைக்கு ஸ்டெப் எடுக்க முடியல. ஏன்னா அன்னைக்கு அதிகாரத்தின் கீழே வைரமுத்து இருந்தார். ஏதோ ஒன்று பண்ணோம்னா நமக்கு பிரச்சனையாகும்னு அமைதியாக இருந்துட்டாங்க. இப்போ பல வருஷங்கள் கழித்து ஒரு குற்றச்சாட்டை அவர் மீது வைக்கும்பொழுது அப்போ கூட அவங்க காவல்துறையையும் நீதிமன்றத்தையும் நாடல. இன்ன வரைக்கும் வழக்கு போடலை. ஆமாம், அதான் சொல்கிறேன். மகாராஜா படத்தில் ஒரு பாடல் இருந்தார். அதற்குமே சின்மை அவர்கள் நீங்கள் எப்படி ஒரு செக்ஸ் ஸ்கேண்டலில் மாட்டினவர்கிட்ட நீங்கள் எப்படி பாட்டு எழுத கொடுக்கலாம்? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அவரை இண்டஸ்ட்ரியிலேருந்து உடைக்கிற முடியும் ஒதுக்கிற முடியும்னா கிடையாது. அவருக்கு பல இலக்கிய பணிகள் இருந்துச்சு. அதை வந்து செய்யறதுக்காக அவர் ஒதுங்கினார். அவர் ஒதுங்காமல் இது நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அவர் நினச்சிருந்தா இன்னும் வீரியத்தோடு எழுந்திரிச்சிடலாம். இளையராஜா டாப்பில் இருந்தப்போ இளையராஜா நம்ம முடக்கிட்டாருன்னு அவர் அமைதியாக இல்லையே. அவர் அதுக்கப்புறம் சுசித்ரா பேசுகிறத சீரியஸாக எடுத்துக்கிறாங்களா இண்டஸ்ட்ரியில்? இல்லை, பல விஷயங்கள் அவங்க சொல்கிறது கற்பனைக்கும் எட்டாது தான் இருக்குது. இப்போ சில விஷயங்கள் வந்து நம்ம இருக்குமோ. இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக வலைப்பேச்சு அந்தரன் சார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சுசித்ரா பற்றி குறிப்பிட்டீங்க. சமீபத்தில் இன்னொரு குண்டத்துக்கு போட்டிருக்காங்க. ஒரு 10 நாளாக மலையாள சினிமா இண்டஸ்ட்ரி தான் பட்டி எரிஞ்சிட்டு இருந்தது ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டால். மறுபடியுமே வைரமுத்து மேலே ஒரு சார்ஜ் வந்து வச்சுருக்காங்க. சுசித்ரா என்ன வந்து வைரமுத்து அவர்கள் தனிப்பட்ட முறையில் அவர் வீட்டுக்கு அழைத்தார். நான் பாட்டியோட போனேன். பாட்டியை பார்த்தோன்னே மிரண்டு போய் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ஒரு பரிசு கொடுக்கலான்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேண்டின் ஷாம்பு பாட்டில் கொடுத்தது வைரலாக இருக்குது. சோசியல் மீடியாவில் நீங்களும் பார்த்துருப்பீங்க. வைரமுத்து வச்சு நிறையா மீம்ஸ்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயங்களா? முதல் கல்லை ஒருத்தர் எரிஞ்சிட்டாங்க. அதற்கப்புறம் நீங்கள் அவர் மேலே வந்து எல்லாருமே எரியறதுக்கு தயாராகிட்டாங்க. அதில் உண்மை இருக்கா பொய் இருக்கா அதெல்லாம் நிஜமாக ரொம்ப சில நேரம் வருத்தமாக கூட இருக்குது. என்னென்னா இப்போ இவங்க பாடகி சின்மை சொன்னதில் நிறைய உண்மை இருக்கலாம். அதை அவங்க இட்டுக்கட்டி கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து அன்னைக்கு ஸ்டெப் எடுக்க முடியல. ஏன்னா அன்னைக்கு அதிகாரத்தின் கீழே வைரமுத்து இருந்தார். ஏதோ ஒன்று பண்ணோம்னா நமக்கு பிரச்சனையாகும்னு அமைதியாக இருந்துட்டாங்க. இப்போ பல வருஷங்கள் கழித்து ஒரு குற்றச்சாட்டை அவர் மீது வைக்கும் பொழுது அப்போ கூட அவங்க காவல்துறையையும் நீதிமன்றத்தையும் நாடல. இன்ன வரைக்கும் வழக்கு போடலை. ஆமாம், அதான் சொல்கிறேன். நீங்கள் பொது வெளியில் உட்காந்து நீங்கள் அவரை பற்றி டேமேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. நீங்கள் உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கிற பட்சத்தில் கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அல்லது நீதிமன்றத்துக்கு போகலாம். அப்போ அவங்க போகவே இல்லை. ஏதோ ஒரு கல்லை தூக்கி அடிச்சுட்டு அமைதியாயிட்டாங்க. அதற்கப்புறம் அவர் மீது ஒரு இமேஜ் உழுது. இவர் இப்படிப்பட்டவர் தான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவங்களை அவர் வந்து நிஜமாகவே பாராட்ட அடைச்சிருக்கலாம். இவங்க சாதாரணமாக போன இடத்துல சும்மா கூட ஒரு ஏன்னா அவர் ஏஜ் இவங்க ஏஜ் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு தலையில் கையை வச்சா கூட அவங்களுக்கு தப்பாக தெரியும் இன்னைக்கு. ஏன்னா ஆஃப்டர் சின்மை குற்றச்சாட்டுக்கு பிறகு ஒருவேளை இதுக்காக பண்ணியிருப்பாரோ நம்ம தலையில் ஒரு கையை வச்சதுக்கு இதுக்கு காரணமாக இருக்குமோன்னா இப்போ தோணலாம் அவங்களுக்கு. இப்போ தோணலாம். ஸோ அதன் காரணமாக ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி தான் அவங்களுக்கு தெரியும். சோசியல் மீடியாவில் ஒருத்தர் சிக்கிட்டா அவருடைய பாரம்பரியம் அவர் என்ன சாதனை பண்ணியிருக்காரு எதையுமே இங்கே பார்க்க மாட்டாங்க. அடித்து துவம்சம் பண்ணி காலி பண்ணிடணும். அதுக்கப்புறம் உயிரோடு இருந்தால் அவர் எந்திரிச்சு வந்து அவரை நிரூபிச்சுக்கணும். ஸோ அப்படி சூழல் மாறிடுச்சு. ஸோ அதனால் இதை வந்து ரொம்ப வேதனையோடு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. சுசித்ரா அவர்கள் கருத்து எப்போ சொல்கிறாங்கன்னா, வைரமுத்து அவர்கள் வெளிப்படையாக மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில் நடந்த மேட்டரை வச்சு தமிழ் சினிமாவை ஒப்பிட்டு நிறையா பேசியிருந்தாரு. கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறார். அதுக்கு உண்மையிலே குற்றச்சாட்டு இருக்குது, நீ இப்படி பேசுறியா அப்படிங்கிற இதில் தான் அவங்க இந்த விஷயத்தை வெளியில் எடுத்து ஒரு வீடியோவில் பேசியிருக்காங்க இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், ஏற்கனவே அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டாங்க. இவர் போய் ரோட்டில் நின்று சண்டை போட முடியல. இப்போ அந்த குற்றச்சாட்டை மறுத்து அவர் பேசினாலும் அதை தொடர்ந்து பல கேள்விகள் வரும். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஐயோ அது கண்டும் காணாமலும் போயிடுவோம், எவ்வளோ நாளைக்கு அவங்க கத்தட்டும்னு சொல்லி அவர் அமைதியாக இருக்கார். இந்த அமைதியாக இருப்பதே பல பேருக்கு அட்வான்டேஜாக மாறுது. ஸோ அதனால தான் போகிறவங்க வரவங்க எல்லாருமே அவர் மேலே வந்து ஒரு கரையை பூசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் கேட்கும்போது நிஜமாகவே ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாகவே இருக்குது. ஏன்னா மகாராஜா படத்தில் ஒரு பாடல் இருந்தார். அதற்குமே சின்மை அவர்கள் நீங்கள் எப்படி ஒரு செக்ஸ் ஸ்கேண்டலில் மாட்டினவர்கிட்ட நீங்கள் எப்படி பாட்டு எழுத கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ இண்டஸ்ட்ரியிலுமே அவர் வந்து ஒரு முடக்கிறதுக்கு ஒரு பிளான் நடக்குதா? அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? இல்லை, ஒருத்தர் வந்து அவரை முடக்கிற முடியாது. ஒரு சின்மையை நினைச்சு ஏற்கனவே மணிரத்னம் அவர் படத்தில் வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிறது அது ஒரு காம்பெயினாக பண்ணாங்க. இன்னொன்று ஏஆர் ரஹ்மான் வந்து பேசிக்கலாக ஒழுக்கத்தை
நினைக்கிற ஒருத்தர். அவர் வந்து தன் கீழே பணியாற்றுகிற எல்லாருமே ஒரு டிகினிட்டியோடு இருக்கணும்னு நினைக்கிறவர். இதில் உண்மை பொய்ங்கிறதெல்லாம் அவர் விசாரிச்சிருப்பார். இன்னொன்று அவருடைய தங்கையே ஒரு மீது ஒரு குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது வேறு வழியில் அவர் நம்பி தான் ஆகணும். ஸோ அப்போ ஒரு முடிவு எடுக்கிறார். அது வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அவரை இண்டஸ்ட்ரியிலேருந்து முடைக்கிற முடியும், ஒதுக்கிற முடியும்னா கிடையாது. அவருக்கு பல இலக்கிய பணிகள் இருந்துச்சு, அதை வந்து செய்யறதுக்காக அவர் ஒதுங்கினார். அவர் ஒதுங்காமல் இது நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அவர் நினச்சிருந்தா இன்னும் வீரியத்தோடு எழுந்திரிச்சிடலாம்னா. இளையராஜா டாப்பில் இருந்தப்போ இளையராஜா நம்ம முடக்கிட்டாருன்னு அவர் அமைதியே இல்லையே. அவர் அதுக்கப்புறம் எத்தனை ஒரு 18-20 இசை அமைப்பாளர்களை அவர் உருவாக்குனார். அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, அவங்க போயிட்டாங்க. பட் இவர் உருவாக்கி கொண்டு வரணும்னு நினச்சாரு. அதே மாதிரி நல்ல பாடல்களை அவங்களுக்கும் கொடுத்தாரு. அப்புறம் ஏஆர் ரஹ்மான் வந்தார். அவர் ட்ராவல் ஹெவியாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு சினிமாவில் நிறைய இசையமைப்பாளர்கள் வந்துட்டாங்க. அவர் நினச்சா நிச்சயமாக அவர் அதே பிஸியோடய இருந்திருக்கலாம். ஆனால் அவராக வந்து நமக்கு இலக்கிய பணி இருக்குது, வேறு பணிகள் இருக்குதுன்னு ஒதுங்கிட்டார். அதுக்கும் இவங்களுக்கும் காரணம் கிடையாது. இவங்க நினைச்செல்லாம் யாரையும் அடைக்கிற முடியாது. சுசித்ரா அவர்கள் தொடர்ச்சியாக நீங்களே ஒரு மேற்கோள் காட்டி சொன்னீங்க. சூர்யா அவர்கள் விஜய் அவர்களுக்கும் ஒரு நல்ல கொடுத்துருக்காங்க, பட்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் வந்து நெகட்டிவ் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லையா? சுசித்ரா பேசுகிறத சீரியஸாக எடுத்துக்கிறாங்களா இண்டஸ்ட்ரியில்? இல்லை, பல விஷயங்கள் அவங்க சொல்கிறது கற்பனைக்கும் எட்டாது தான் இருக்குது. இப்போ சில விஷயங்கள் வந்து நம்ம இருக்குமோ அப்படின்னு நினைக்கலாம். சில விஷயங்கள் அவங்க சொல்கிறது ஏதோ அவங்க ஒரு இமேஜினேஷனில் சொல்கிறாங்கங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் முழுக்க அதை எடுத்துக்க முடியாது. ரைட் சார். அதே போல் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறமா இனிமேல் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மலையாளத்தில் மட்டும் இல்லை, தமிழில் இருக்குது, தெலுங்குல இருக்குது, கன்னடத்தில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது, எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்குது. இந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறமா பேசு பொருள் ஆனதுக்கப்புறமா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இனிமேல் குறைவுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு பயம் வரும்னு நினைக்கிறீங்களா நடிகர்கள்? பயம் இப்பயே வந்திருக்கு நிறைய பேர். நீங்கள் நிறைய மேடைகளில் பார்த்தீங்கன்னா தெரியும், பெண்களுக்கு கூட நடிக்கிற நடிகைகளுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க, எவ்வளோ தள்ளி நிற்கிறாங்க, எவ்வளோ கவனமாக இருக்காங்கங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ரொம்ப முன்னெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக பேசுவாங்க, மேடையில் வச்சு நக்கல் அடிப்பாங்க. அதெல்லாம் இப்போ கிடையாது. இப்போ இவ்வளோ கேமரா வந்தது ஒரு காரணம், இந்த ஹேமா கமிட்டி மாதிரி வந்தது இன்னொரு காரணம். இப்போ எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது. இவங்க டிவோர்ஸ் மேட்ரு வெளில வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து செலிபிரிட்டி சூர்யா ஜோதியை ஒப்பிட்டு நிறைய பேர் பத்திரிகையாளர்கள் சிலர் பேசுகிறத பார்க்க முடிஞ்சுது. அடுத்து இவங்க தான் பிரிய போகிறாங்க அப்படிங்கிறது இல்லை. சிவகுமார் ஃபேமிலியிலேருந்து தனியாக குழந்தைகளை கூட்டு போய் தான் மும்பையில் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது, உள்ள புகை இது நெருப்புலாம் போயுமா அப்படிங்கிற இதில் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? உங்களோட பார்வை? ஒரு பெண் தனி கொடுத்தனம் போகிறதுங்கிறது இங்கே எல்லா ஆல்மோஸ்ட் ஒரு 70% இங்கே இருக்குது. அப்போ அதுக்கு காரணம் வந்து குடும்பத்தில் பிளவுங்கிறது அர்த்தம் கிடையாது. மாமனாரோ மாமியாரோ பேசுகிறத உங்களுக்கு பிடிக்காது. இன்னொன்று ஒரு ஏஜ் ஆகிட்டாங்கன்னா அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது இந்த தலைமுறைக்கு பிடிக்கிறது இல்லை. ஸோ அதுதான் இதில் வந்து அவங்க மும்பை போனதுக்கு ஒரு முதல் காரணம். 2வது காரணம், ஜோதிகாவுடைய அம்மா வந்து அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு ஏஜ் ஆகிடுச்சு, நான் அவங்கள கடைசி காலத்தில் நான் பார்த்துக்கணும்னு. ஆமாம், நக்மாங்கிறது சொந்த அக்கா கிடையாது. ஸோ இவங்க தான் அவங்கள பார்த்துக்கணும். ரொம்ப ஒரு புள்ள அம்மாவையோ அப்பாவையோ பார்த்துக்கிறதுங்கிறது அவங்க கடமை. ஸோ அதனால் அவங்க அங்கே போகிறாங்க. சரி, குடும்பத்தையும் பிள்ளைகளையும் விட்டுட்டு நம்ம மட்டும் இங்கே எதுக்கு இருக்கிறதுன்னு சூர்யா போகிறாரு. இதுதான் அதில் நடந்த விஷயமே தவிர மற்றது எல்லாமே இவங்க கதை கட்டிக்கிட்டே இருக்காங்க. அவங்க பிரிய போகிறாங்க, அவங்களுக்கு உள்ள பிரச்சனை, அது இதெல்லாம். அப்படிப்பட்ட நபர் சூர்யா கிடையாது. முதல்ல சூர்யா வந்து இப்போ சமீபத்தில் சுசித்ரா கூட சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காங்க. சூர்யா ரொம்ப ஒழுக்கமான நபர், அவருக்கும் விஜய்க்கும் பட்டம்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் பேசிக்கலாகவே அவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போக மாட்டார். ஸோ அதனால் இவங்க சொல்கிற எல்லாமே பொய்யாகும். ரொம்ப நன்றி சார். உங்கள் நேரத்துக்கு பல்வேறு தகவல் எங்களோட பயன்படுத்திங்க. நன்றி, மகிழ்ச்சி.